மந்திரம் அப்படிங்கிறது இறைவனால் உண்டாக்கப்பட்டது எல்லாமே. அப்போ அந்த மந்திரத்தினுடைய என்ன அப்படின்னா, தெய்வாதீனாம் ஜெகத் சர்வம் மந்திராதீனந்து தெய்வத்தம் தன்மந்திரம் பிராமணாதீனாம் பிராமணோ மம தேவதா அப்படின்னு பேர். இப்போ உலகம் பூரா தெய்வம் இருந்துருக்கு. அந்த தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மந்திரத்தில் இருக்குது. அதான் அந்த மந்திர வைப்ரேஷன். இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு ஜபம் பண்ணுறோம், அந்த மூலமந்திர ஜபம் பண்ணுறோம். அந்த மூலமந்திர ஜபத்தை நம்ம சொல்கிற போது ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பலம் உண்டு, பலன் உண்டு, எல்லாமே உண்டு. ஓம் அப்படின்னா அதுக்கு வரும் அகார உகார மகார ஓம்காரம் அப்படின்னு பேர். ஓமுக்கே இவ்வளோ பெரிய எல்லா வடிவங்களும் இருக்குது, வைப்ரேஷனும் இருக்குது. அந்த வைப்ரேஷன் வந்து அது மாதிரி நமக்கு சுவாமிக்கு மூலமந்திர ஜபங்கள் பண்ணுறோம். அந்த மூலமந்திர ஜபங்கள்னால தான் இவ்வளோ பலன். என்ன அப்படின்னா ஜனங்கள் கோவிலுக்கு வரணும், இந்த ஜனங்களுக்கு உண்டான அவள் என்ன மனசில் நினைக்கிறாளோ அது உடனே நடக்கணும். இந்த கோவிலுக்கு அந்த மூல மந்திரம் என்ன? அதான் சுவாமியினுடைய மகா மூல மந்திரங்கள் வந்து ஓம் சரவண பவ, இதுதான் மந்திரங்கள் பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு எல்லா முருகப்பெருமானுக்குமே ஓம்கார வடிவம் தான் எதாவது முழு முதற் கடவுள் விநாயக பெருமான். சரி, அதனை தொடர்ந்து தான் நம்ம பாக்கி எல்லா சுவாமியும் நமக்கு. இதில் பரமேஸ்வரனுக்கு 5 முகம்னா முருகப்பெருமானுக்கு 6 முகம் உண்டு. அதான் அந்த திருசீத்தில் சொல்ற மாதிரி அந்த 6 முகத்துக்கும் தனித்தனி மாலா மந்திரங்கள் ஜபம்.